நாம எப்படி கத்துக்கிறோம்? ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருக்குல்ல? ஆனா பாருங்க, இந்த ஒரு கேள்விக்கு பின்னால இருக்கிற ரகசியங்களை உளவியலாளர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேல உளவியலாளர்களோட தூக்கத்தையே கெடுத்திருக்கு. நாம ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கெட்ட பழக்கம் நம்மள அறியாமையே உருவாகிறதா இருக்கட்டும், நம்ம மூளைக்குள்ள இதெல்லாம் எப்படிதான் நடக்குது? வாங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல கத்துக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய புதிர். அதுலேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் நாம எப்படி சில விஷயங்களை ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி கத்துக்கிறோம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட செயல்களோட விளைவுகள் எப்படி நம்மளையே வடிவமைக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததா சில சமயம் திடீர்னு வர்ற அந்த ஆஹா மொமெண்ட் இருக்கே, அதை பத்தி பேசிட்டு கடைசியா இந்த எல்லா தியரியும் நம்மளோட டெய்லி லைஃப்ல எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். வாங்க முதல்ல ஒரு சின்ன டைம் டிராவல் போவோம். 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிச்ச காலகட்டம். அப்போ உளவியலாளர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சும்மா மனச பத்தி தத்துவமா பேசிட்டே இருந்தது போதும், இனிமே நமக்கு கண்ணால பார்க்க முடியற, கையால அளக்க முடியற மாதிரி ஒரு அறிவியல் வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இங்கிருந்து தான் நடத்தை அறிவியலுக்கான தேடல் ஆரம்பிச்சது. அப்பதான் இதுக்கு பதிலா நடத்தைவாதம்னு ஒரு கான்செப்ட் வருது. இது ரொம்ப சிம்பிள். நம்ம மனச ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்குள்ள என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எல்லாம் அவங்க கவலைப்படல. அவங்களுக்கு தேவை ரெண்டே விஷயம்தான். அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இன்புட் போகுது, அதாவது என்ன தூண்டுதல் கிடைக்குது, அப்புறம் அதுக்கு என்ன அவுட்புட் வெளியே வருது, அதாவது நம்மளோட நடத்தை எப்படி இருக்கு. சிம்பிள், அவ்வளவுதான். சரி, இந்த நடத்தைவாதத்துக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ஃபேமஸான உதாரணம் இருக்கு. இதுக்கு நாம ரஷ்யாவுக்கு போகணும். அங்க ஒரு விஞ்ஞானி நாய்களோட டைஜஷனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் சும்மா யதார்த்தமா செஞ்ச ஒரு விஷயம் நம்ம எப்படி கத்துக்கிறோங்கிறதுக்கான ஒரு பெரிய ரகசியத்தையே வெளிப்படுத்திருச்சு. அவரோட பேரு தான் இவான் பாவ்லோ. அவரோட சோதனைகள் மூலமா ஒரு பவர்ஃபுல்லான உண்மையை கண்டுபிடிச்சார். அதாவது நம்ம மூளை எப்படி ரெண்டு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை ஒன்னா இணைக்குதுன்னு பாருங்க. இப்போ ஒரு மணி ஓசைக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த ரெண்டையும் திரும்ப திரும்ப ஒன்னா கொடுத்தா நம்ம மூளை அதுக்கு ஒரு கனெக்ஷன் போட்டுடும். இதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இது எப்படி வேலை செஞ்சதுன்னு பாருங்களேன். முதல்ல அந்த நாய்க்கு மணி அடிச்சா ஒண்ணுமே ஆகல, அது ஜஸ்ட் ஒரு சத்தம், அவ்வளவுதான். ஆனா பாவ்லோவ் என்ன செஞ்சாருன்னா, ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி மணி அடிச்சாரு. கொஞ்ச நாள் என்னாச்சு தெரியுமா? சாப்பாட்டையே பார்க்காம வெறும் மணி ஓசையை கேட்டதுமே அந்த நாய்க்கு எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. பாத்தீங்களா? மூளைக்குள்ள ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது பாடம் கத்துக்கிட்டாச்சு. ஒரு நிமிஷம், எச்சில் ஊறுறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, சரி. ஆனா நாம நம்ம இஷ்டப்படி செய்யற விஷயங்கள் பத்தி என்ன சொல்றது? நாம காலையில அலாரம் அடிச்சதும் எழுந்திருக்கிறோமே, வேலைக்கு போறோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த பெரிய ஆளான P.F. ஸ்கின்னர் கிட்ட கூட்டிட்டு போகுது. ஸ்கின்னர் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணாரு. நாம ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு காரணம் வெறும் தூண்டுதல் மட்டும் இல்ல, அந்த செயலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியம்னு சொன்னார். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் நல்லது நடந்தா அதை திரும்ப திரும்ப செய்வோம், கெட்டது நடந்தா அதை செய்ய மாட்டோம். அவ்வளவுதான் விஷயம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரூமை அழகா சுத்தம் செஞ்சா நீங்க சூப்பர்னு பாராட்டுறீங்க. இதுதான் வலுவூட்டல். இதனால அந்த குழந்தை திரும்பவும் ரூமை சுத்தம் செய்யும். அதுவே அந்த குழந்தை சுவத்துல கிறுக்குனா நீங்க அதோட கிரேயான்ஸை வாங்கி வச்சிடுறீங்க. இது தண்டனை. இதனால அந்த குழந்தை திரும்ப கிறுக்க யோசிக்கும். ஸ்கின்னரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நல்லது கெட்டதுன்னு எல்லா நடத்தைகளும் இப்படிப்பட்ட விளைவுகளால் தான் உருவாகுது. சரி, அப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது வெறும் ரிவார்டு பனிஷ்மெண்ட் மட்டும்தானா? நம்மளோட சிந்தனைக்கு யோசனைக்கு இடமே இல்லையா? இந்த கேள்விக்கு ஜெர்மனில இருந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் கண்டிப்பா இல்லைன்னு ஒரு பெரிய குரல் கொடுத்தாங்க. அவங்க நம்ம மறந்து போன மனசோட பவரை திரும்பவும் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு பேரு கெஸ்டால்ட் உளவியலாளர்கள். கெஸ்டால்ட்னா ஜெர்மன்ல முழுமையான வடிவம்னு அர்த்தம். அவங்களோட ஐடியா என்ன தெரியுமா? கத்துக்கிறதுங்கிறது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி தனித்தனி பீஸா சேர்க்கறது இல்ல. அதுக்கு பதிலா திடீர்னு அந்த முழு படமும் நம்ம கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி மொத்த விஷயத்தையும் ஒரே பார்வையில புரிஞ்சுக்கிறது. இந்த ஐடியாவை டெஸ்ட் பண்ண வுல்ஃப்காங் கோஹ்லர்னு ஒருத்தர் ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாரு. சீன் இதுதான். ஒரு ரூம், உள்ள பசியோட ஒரு சிம்பன்சி, மேல அதுக்கு எட்டாத உயரத்துல ஒரு வாழைப்பழம், கூடவே சில காலி பெட்டிகளும் இருக்கு. இப்போ அந்த சிம்பன்சி என்ன செய்யும்? பழைய தியரி படி பார்த்தா அந்த சிம்பன்சி கண்டபடி குதிச்சு கத்தி கடைசியா எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா இங்க நடந்தது வேற. அந்த சிம்பன்சி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அந்த ரூமை ஒரு பார்வை பார்த்துச்சு. அந்த பெட்டிகளை பார்த்துச்சு, வாழைப்பழத்தை பார்த்துச்சு, ஏதோ ஆழமா யோசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு அந்த ஆஹா மொமெண்ட், அந்த சிம்பன்சி வேகமா எழுந்து போய் அந்த பாக்ஸை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி அது மேல ஏறி ஈஸியா அந்த வாழைப்பழத்தை எடுத்துருச்சு. படிப்படியா இல்ல,
ஒரே நொடியில அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. இதுக்கு பேரு தான் உள்ளொளி கற்றல் அல்லது இன்சைட் லேர்னிங். இது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற விஷயம் இல்ல. ஒரு புதிரோட எல்லா துண்டுகளும் திடீர்னு நம்ம மனசுல கிளிக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம். அப்பதான் தெரிஞ்சது, கத்துக்கிறதுங்கிறது வெறும் வெளியில தெரியற நடத்தை மட்டும் இல்ல, அது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு மேஜிக்னு. ஓகே, இதெல்லாம் லேப்ல நாய்க்கும் சிம்பான்சிக்கும் சரி. ஆனா நமக்கு இது எப்படி செட் ஆகும்? வாங்க, இந்த 100 வருஷம் பழமையான ஐடியாஸ் எல்லாம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நிஜமாவே இந்த தியரிஸ் எல்லாமே நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. எப்படின்னு பாருங்க. ஒரு பழிர பாட்டை கேட்டதும் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? அது பாவ்லோவ். வேலையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி போனஸ் வாங்குறீங்களா? அது ஸ்கின்னர். ரொம்ப நாளா மண்டைய கொடைஞ்ச ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு தீர்வு கிடைக்குதா? அது கோஹ்லர். பாத்தீங்களா, இதுதான் நம்மளை இயக்குற கண்ணுக்கு தெரியாத விதிகள். அப்போ அடுத்த முறை நீங்க ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு முயற்சி செஞ்சாலோ ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க பாவ்லோவ் மாதிரி ஒரு புது தொடர்பு உருவாக்க போறீங்களா? இல்ல ஸ்கின்னர் மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்டு கொடுத்துக்க போறீங்களா? இல்ல கோஹ்லர் மாதிரி ஒரு ஆஹா மொமெண்ட்டுக்காக காத்திருக்க போறீங்களான்னு இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வாழ்க்கையை நம்ம கையில எடுக்கிறதோட முதல் படி இதுதான்.